டுவெல்த் அக்கௌண்டன்சி. டுவெல்த் அக்கௌண்டன்சில நம்ம யூனிட் 1 பார்க்க போறோம். யூனிட் 1ல என்ன சம்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸைஸ் சம் பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸைஸ் சம்ல எந்த சம் பார்க்க போறோம் அப்படின்னா, 16th சம் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம சேனல்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி சம்மே வந்து எப்படி வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்குறோம் அப்படின்னா, டீட்டெயில்டா வந்து அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பையும் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கிறிஸ்டல் கிளியரா வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் வந்து மார்க் ஸ்கோரர் 100. நம்ம சேனல்ல வந்து 12க்கு வந்து சப்ஜெக்ட் வைஸா வந்து பிளேலிஸ்ட் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரியா இப்போ வந்து நம்ம கரண்டா வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, 12th அக்கௌண்டன்சில யூனிட் 1ல வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் வந்து நம்ம நல்லா இன்டெப்தா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டிஸ்பிளேல வந்து விசிபிள் ஆகுதா இந்த பிளேலிஸ்ட்டை மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் எக்ஸசைஸ்ல வந்து 15th சம் வரைக்கும் நம்ம சொல்யூஷன் வந்து பார்த்தாச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் சம்ல வந்து எதுவும் டவுட் அப்படின்னா, நம்ம இப்போ டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுதா அது உங்களுக்கு விசிபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸ்ல அப் டு 16 வரைக்கும் போட்டாச்சு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு இன்கேஸ் வந்து எனக்கு தியரி வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா நம்ம இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுது அது விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க. அதாவது என்னன்னா அப் டு 4 யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம தியரி வந்து வித் ஆன்சர்ஸ் வந்து போட்டாச்சு. சரி தியரி வந்து ஆன்சர்ஸ் வந்து நீங்க என்ன டிஃபரெண்டா உங்க சேனல் நீங்க ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது புக் பேக்ல உள்ள எல்லா தியரி கொஸ்டின்ஸ்க்குமே வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது பப்ளிக் எக்ஸாம்ல நம்மளோட பேப்பரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு செப்பரேட்டா ஒரு கீ வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கீ பேசிஸா வந்து அது அந்த கீயை வந்து ரிலவெண்ட்டா வச்சு நம்ம ஆன்சர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப் டு 4 யூனிட்ஸ்க்கு. அதே மாதிரியே கம்பல்சரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ன்னு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு ஃபெமிலியரா இருக்கும். கம்பல்சரி 2 மார்க்னா என்ன? 3 மார்க்னா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு ஃபெமிலியரா இருக்கும். கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து நமக்கு அக்கௌண்டன்சில கேட்பாங்க. ஸோ அந்த வந்து அப் டு 6 யூனிட்ஸ்க்கு வந்து நம்ம பிடிஎஃபா வந்து நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 யூனிட்ஸ்க்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம், என்ன வந்து நம்ம சேனல்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது புக் பேக் தியரி உள்ள வித் ஆன்சர்ஸா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி அது அக்கௌண்டன்சிக்கு ஆல்மோஸ்ட் வந்து 3 பிளேலிஸ்ட் வந்து நம்ம இப்போதைக்கு அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம ஈச் அண்ட் எவ்ரி பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல வந்து 12க்கு என்னெல்லாம் பிளேலிஸ்ட் வந்து இருக்கோ எல்லாமே செக் பண்ணி பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பிளேலிஸ்ட்டுமே உள்ள லாங் வீடியோல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒரு பிடிஎஃப் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ மறக்காம அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அக்கௌண்டன்சிக்கு மட்டும் தான் நீங்க போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இங்கிலீஷ்க்கும் வந்து நம்ம ஆல்ரெடி என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, பேராகிராஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து போட்டாச்சு. ஸோ செக் பண்ணி பாருங்க. அப்போ நம்ம சேனல்ல வந்து அக்கௌண்டன்சிக்கும் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றோம். அதே மாதிரியே லாங்குவேஜ் அதான் என்ன லாங்குவேஜ் அப்போ இங்கிலீஷ் அண்ட் தமிழுக்குமே வந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி அதுக்கும் வந்து பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ண போறோம். சரி இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னா ப்ரோஸ் பேராகிராஃப்ல என்ன அப்படின்னா, அதாவது நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்டரி பேராகிராஃப்னு இருக்கா. அது வந்து என்ன அப்படின்னா, ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ்மே வந்து நம்ம வந்து கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேனல்ல வந்து பிடிஎஃபா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸ்ல வந்து என்ன அப்படின்னா, தமிழுக்குமே வந்து நம்ம செப்பரேட்டா நம்ம சேனல்ல வந்து ஒரு பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ லாங்குவேஜஸ்க்கும் நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து நீங்க எக்ஸாம்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அதை வந்து யூஸ்ஃபுல்லா வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியா எக்கனாமிக்ஸ்க்கும் வந்து நம்ம ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு எக்கனாமிக்ஸ்ல வந்து வேற ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எனக்கு இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நான் வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னா, அதுக்கும் வந்து நீங்க வந்து ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் வேணும், அதாவது வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் டஃப்பா இருக்கு, எனக்கு அதை சிம்பிளிஃபை பண்ணி தாங்கனாலும் நம்ம அதை வந்து உங்களுக்காக வீடியோவா அப்லோட் பண்ண நம்ம வந்து ரெடியா இருக்கோம். ஸோ உங்க ஒப்பீனியனை வந்து சொல்லுங்க. அதே மாதிரி காமர்ஸ்க்கு வந்து இப்போ ரீசெண்டா வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். யாராவது செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது காமர்ஸ்ல உள்ள 5 மார்க்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ண பேசிஸ்ல வந்து ஒரு ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம்.
அப் டு 4 யூனிட்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது 5 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து எப்படி ஃபார்மட்ல எழுதணும், எந்த ஃபார்மட்ல எழுதுனா நம்ம வந்து மார்க்ஸ் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம வந்து இப்போ ரீசெண்டா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அதாவது உங்களோட டிஸ்பிளேல பாருங்க, ஹைலைட் ஆகுமா? அந்த ஹைலைட் ஆகுது, அதை பாருங்க. அந்த அந்த வீடியோ வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல நம்ம என்ன குடுத்துருக்கோம் அப்படின்னா, பிடிஎஃப்மே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஃபுல்லா வந்து கேளுங்க. கேட்டுட்டு அதுல வந்து பிடிஎஃப்பும் நீங்க டவுன்லோட் பண்ணி, உங்களோட காமர்ஸ் சப்ஜெக்ட் வந்து நீங்க அதிக மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த பிடிஎஃப் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணிட்டு, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, அதே மாரி எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாரியே வந்து ஆன்சர்ஸ வந்து இந்த மாரி வந்து சிம்ப்ளிஃபை பண்ணி பப்ளிக் எக்ஸாம்க்கு ஏத்தாப்ல வேணும் அப்படிங்கிறதையும் உங்க ஒப்பீனியன சொல்லுங்க. அதே மாரியே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சேனல்ல வந்து ஆல்மோஸ்ட் நெறைய கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அது அந்த பிளேலிஸ்ட்டை நீங்க ஈச் அண்ட் எவ்ரி லாங் வீடியோவும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th அக்கவுண்டன்சி யூனிட் 1ல உள்ள எக்ஸைஸ் சம் பார்க்க போறோம். எக்ஸைஸ் சம் என்ன அப்படின்னா 16th சம் பார்க்க போறோம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஒரு சம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா கிவன் டேட்டாவை பாருங்க. அப்போ கிவன் டேட்டா பாருங்க, டேப்லெட் காலம் வைஸா வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதாவது கால்குலேட் தி கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 2 ஐட்டம் வந்து நம்ம 2 என்ட்ரி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்னெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அது வந்து எது மூலமாலாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் டெப்டார், டோட்டல் கிரெடிட்டார் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள். அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிவன் டேட்டாவை முதல் ரீட் பண்ணியிருக்கோம். சரி, அப்போ நம்ம ஒரு சம் எடுத்தோன்னே யூஸ்வலா என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்ம சேனல்ல நம்ம சம்மோட ஃப்ளோ பார்ப்போம். சரியா? சம்மோட ஃப்ளோ என்ன அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல உள்ள சப்ஸ்கிரைபருக்கு நம்ம சம் ஃப்ளோனா என்னன்னு தெரியும். இன்கேஸ் வந்து நீங்க புதுசா இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல உள்ள வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா, சம் ஃப்ளோ என்ன அப்படின்னா கிவன் டேட்டாவை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா எடுத்து செப்பரேட்டா எழுதி என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்க்க போறோம். சரி, அப்போ இப்போ நம்ம கிவன் டேட்டால என்ன பார்த்தோம் அப்படின்னா டு ஃபைண்ட் கால்குலேட் தி கிரெடிட் சேல்ஸ் அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, அப்போ என்னன்னா கிரெடிட் சேலும் கிரெடிட் பர்ச்சேஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். எந்த ஃபார்மட் மூலமா அப்படின்னா இந்த கொடுத்துருக்க 4 ஃபார்மட்ஸ், அதாவது டோட்டல் டெப்டார், டோட்டல் கிரெடிட்டார், பில்ஸ் ரிசீவபிள் அண்ட் பில்ஸ் பேயபிள். இந்த 4 ஃபார்மட் மூலமா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணும், கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் பர்ச்சேஸ். அது எப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரியே வந்து சார்ட் அவுட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்க போறோம். சரி, கிரெடிட் சேல்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, அதாவது என்ன ஃபார்மட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட். சரி, என்ன ரீசனுக்காக பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் போடணும் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே டெப்டர். ஓகே, சரி, சண்டே டெப்டர் எதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது ஏன் வந்து நம்ம பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் ஃபர்ஸ்ட் போடுறோம் அப்படின்னா கிரெடிட் சேல்ஸை வந்து டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்மட் போடணும். என்ன ஃபார்மட் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட். சரி, பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் வந்து என்ன ரீசனுக்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே டெப்டர். சரி, சண்டே டெப்டார் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த சண்டே டெப்டார்னு சொல்லிட்டு இந்த பில்ஸ் ரிசீவபிள்ல வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, முதல்ல என்ன செய்வோம், இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா சம் பார்த்தா கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே மாதிரி தான் எக்ஸாமுக்கு செய்யும் போதும் வந்து இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யும் போது நீங்க வந்து குயிக்கா செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்சில ஈச் அண்ட் எவ்ரி சம்முக்குமே என்ன பார்ப்போம் அப்படின்னா சம் ஃப்ளோ பார்ப்போம். சரியா? நம்ம இல்லஸ்ட்ரேஷன் சம்ஸும் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதே ஃபார்மட்ல வந்து பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்க இல்லஸ்ட்ரேஷன் சம் வந்து இது வரைக்கும் செக் பண்ணல அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து எத்தனை வீடியோஸ் அப்படின்னா 9 வீடியோஸ் போட்டிருக்கோம். அப் டு 16 சம்ஸ் வந்து வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கறதுக்கு நீங்க இல்லஸ்ட்ரேஷன் சம்மும் வந்து நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஸ்டெப் 1 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, ஸ்டெப் 1 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட். சரி, அப்போ கிவன் டேட்டாவை எடுத்துக்கோங்க. கிவன் டேட்டால எந்தெந்த என்ட்ரிலாம் வந்து பில்ஸ் ரிசீவபிள் என்ட்ரி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, அதாவது எந்தெந்த என்ட்ரிலாம் வந்து பில்ஸ் ரிசீவபிள்னு அதோட நேம்லயே வந்து கொடுத்துருப்பாங்க.
சரியா? பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லி நேம்லயே குடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்ட ஒரு குட்டியா கிளான்ஸ் மாதிரி விட்டுட்டு வந்துடலாம். சரி, நம்ம பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்ல இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ்லலாம் செஞ்சிருப்போம். அது வந்து இந்த சம் வந்து 16th சம்மு. ஆல்மோஸ்ட் வந்து முன்னாடி உள்ள சம்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் வரைக்கும் வச்சு இந்த சம்ஸ்லாம் செஞ்சிருப்போம். சரி, அப்ப நம்மளுக்கு பில்ஸ் ரிசீவபிள் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஒரு ஃபார்மட்ட எடுத்தோனே யூசுவலா என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸும், குளோசிங் பேலன்ஸும் பார்க்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்ல எந்த சைடு வரும் அப்படின்னா டெபிட் சைட். அதே மாதிரி அதுக்கு பேரலா வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வரும். க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு வரும். ஓகேவா? அப்போ பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்ல இந்த இந்த ஃபார்மட்ல தான் வந்து அதாவது டெபிட்டும் கிரெடிட்டும் இருக்கும். சரி, வேற என்ன என்ட்ரிலாம் இருக்கு அப்படின்னா, அதாவது கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட் ஹானர் அந்த அந்த என்ட்ரி வந்து கிரெடிட் சைடு வரும். அதே மாதிரியா பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் வந்து என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி சன்ரே டெப்டர். ஓகேவா? அப்போ என்ன வருதுன்னு சொல்லி நம்ம என்ட்ரி பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம், கிவன் டேட்டாவை வச்சு பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்டை போட போறோம். ஓகே, அப்போ கிவன் டேட்டாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்க, ரெண்டு செட் ஆஃப் டேபர் காலம் கொடுத்துருக்காங்க. எப்படி ரெண்டு செட் ஆஃப் டேபர் காலம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 2018 இருக்கு. அதாவது லெஃப்ட் சைட்ல உள்ள டேபர் காலத்துல. அதே மாதிரி ரைட் சைட்ல உள்ள டேபர் காலத்துல எப்படி இருக்கு அப்படின்னா 31st மார்ச் 2019 இருக்கு. எப்பயுமே நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ட்ரியில வந்து, அதாவது ஒரு செட் ஆஃப் டேட்டால வந்து யார் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேரலா வந்து இன்னொரு, அதாவது அதுக்கு கான்ட்ராஸ்டா இன்னொரு ஏர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணிட்டே வரணும். இப்போ 2018 ஒன்று கொடுத்து ஒரு ஏரை வச்சு ஒரு செட் ஆஃப் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இன்னொரு செட் ஆஃப் என்ட்ரிஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கான்ட்ராஸ்டா இன்னொரு ஏர் கொடுத்துருப்பாங்க. இருக்கா? அப்ப 2018 இருக்கு. இங்க இந்த என்ட்ரில எப்படி இருக்கு, 2019. சரி, அப்ப எதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 18ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ். சரியா? அது வந்து என்ன, ஓப்பனிங் பேலன்ஸ். சரி, அப்போ இந்த மாதிரி கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் அப்ப 2018ங்கிறது ஓப்பன் பேலன்ஸ் அப்படின்னா 2019ங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி கூட நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சாச்சு. சரி, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரியா பாருங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்மட் என்ன போட போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம், பில்ஸ் ரிசீவபிள். அப்ப எதுக்குரிய என்ட்ரியா எடுத்து போடணும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிளுக்கு என்னென்ன என்ட்ரிலாம் வந்து நெசசிட்டியோ அந்த என்ட்ரி எல்லாம் எடுத்து நம்ம ஃபார்மட்ல போட போறோம். சரி, பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செப்பரேட்டா வந்து எதெல்லாம் வந்து பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்ல போடணுங்கிறத வந்து நம்ம செப்பரேட்டா வந்து இந்த மாதிரி கலர் கோடிங் பண்ணியிருக்கோம். அப்போ பிஆர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்மட் என்ன போடும், பில்ஸ் ரிசீவபிள். ஸோ அந்த என்ட்ரி எல்லாம் எடுத்து நம்ம ஃபார்மட்ல போட போறோம். என்ன அப்படின்னா அப்போ பில்ஸ் ரிசீவபிள். சரி, இப்போ இந்த டேபர், அதாவது இந்த லெஃப்ட் சைட்ல உள்ள டேபர் காலத்துல கொடுத்ததுல என்ன என்ட்ரின்னு பார்த்தோம், ஓப்பனிங் பேலன்ஸ்னு பார்த்தோம். அப்படிதானே? அப்போ பில்ஸ் ரிசீவபிளுக்கு எவ்வளவு அமௌண்ட், 30,000. சரி, அப்ப இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த ஃபார்மட்ல என்ட்ரி பண்ண போறோம். சரி, ஓப்பனிங் பேலன்ஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட்னு பார்த்தோம், 30,000. சரி, அப்ப யூஸ்வலா ஃபார்மட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு வரும் அப்படின்னு பார்த்தோம், டெபிட் சைடு. ஸோ இந்த என்ட்ரியை வந்து 30,000. ஸோ அந்த என்ட்ரியை பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்ல போட போறோம். இருக்கா? 30,000 சொல்லி என்ட்ரி போட்டாச்சு. சரி, அப்போ ஏன் வந்து இதை வந்து டூன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா டெபிட் சைட்ல யூஸ்வலா எந்த என்ட்ரி போட்டாலும் டூன்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி இது ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிற ரீசன்னால என்ன போட்டிருக்காங்க, ப்ராட் டவுன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அப்ப என்னன்னா ஃபார்மட் படி ஒரு என்ட்ரியை போட்டாச்சு. அடுத்து என்ன செய்ய போறோம், வேற என்ன பில்ஸ் ரிசீவபிளுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு பாருங்க. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து போட்டாச்சு அப்படின்னா அடுத்து என்ன போடணும் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். எவ்வளவு அமௌண்ட் க்ளோசிங், அதாவது இது எப்படி க்ளோசிங் பேலன்ஸ்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா 2019 க்ளோசிங் பேலன்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணாச்சு, நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியாச்சு. சரி, அதே மாதிரி நேம்லயே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லிட்டு க்ளோசிங் பேலன்ஸோட என்ட்ரி சைட் கொடுத்துருக்காங்க. அப்போ நேம்லயே என்னன்னு இருக்கு, பில்ஸ் ரிசீவபிள். சரியா? அப்போ அந்த பில்ஸ் ரிசீவபிள்ங்கிறனால நம்ம என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம், பிஆர். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பிஆர் சைடு பார்த்தோம்னா எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, பிஆர்னா என்னது, பில்ஸ் ரிசீவபிள். சரி, எவ்வளவு அமௌண்ட், 8,000. ஸோ என்ன செய்ய போறோம், க்ளோசிங் பேலன்ஸை 8,000 போட போறோம். எந்த சைடு ஃபார்மட்ல வரும் நம்ம பார்த்தோமா, ஃபார்மட்ல க்ளோசிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடு வரும்.
ஸோ நம்மளும் என்ன செய்ய போறோம், க்ளோசிங் பேலன்ஸை கிரெடிட் சைட் கிரெடிட் சைடு க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ போட போறோம், 8,000 போட்டாச்சு. சரி, யூஸ்வலா வந்து கிரெடிட் சைடு எழுதணும் அப்படின்னா பையின்னு சொல்லி தான் வந்து என்ட்ரி போடணும். அதே மாதிரி இது க்ளோசிங் பேலன்ஸுங்கிறனால என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கேரி டவுன் C/D, அதாவது கேரி டவுன் சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம். சரி, அப்ப இப்ப 2 என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, கிவன் டேட்டால உள்ள என்ட்ரியை பாருங்க. பிஆர், அதாவது பில்ஸ் ரிசீவபிளுக்கு வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. அதாவது கேஷ் இதற்கா வேற என்ன இருக்கு பாருங்க, பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு சொல்லிருக்கா. அப்ப அதோட நேம்லயே வந்து எந்த ஃபார்மாட்ல வந்து அந்த என்ட்ரியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ பில்ஸ் ரிசீவபிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரி எந்த ஃபார்மாட்ல வரும் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மாட்ல மட்டும்தான் வரும். சரி, என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது கேஷ் ரிசீவ்னு கொடுத்துருக்காங்க. சரி, அப்ப ரிசீவ்டு எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, 60,000. சரி, அப்ப நம்ம ஃபார்மட் எடுத்துக்கோங்க. ஃபார்மட் எடுத்துட்டு கேஷ் ரிசீவ்ட் நான் எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு. எவ்வளவு அமௌண்ட் நம்ம இப்பதான் பார்த்தோம், கேஷ் ரிசீவ்ட் வந்து 60,000. இதுதானே 60,000 வந்து நம்ம கிரெடிட் சைடு வந்து போட போறோம். சரி, கிரெடிட் சைடு வந்து 60,000 போட்டாச்சா. கிரெடிட் சைடுங்கிறனால எப்படி மென்ஷன் பண்ணிருக்கோம், பைன்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டிருக்கோம். சரி, பை கேஷ் பில்ஸ் ரிசீவபிள் 100, எவ்வளவு அமௌண்ட், 60,000. அப்போ 3 என்ட்ரி போட்டாச்சு. வேற கிவன் டேட்டால என்ன என்ட்ரி பில்ஸ் ரிசீவபிளுக்கு ரிலேட்டடா இருக்குன்னு பாருங்க. அதாவது அதாவது பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கார்டட் அப்படின்னு இருக்கு. அப்ப அதோட நேம்ல என்னன்னு இருக்கு, பில்ஸ் ரிசீவபிள்னு இருக்கு. அப்ப அது என்ன ஃபார்மட்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட்ல யூஸ் பண்ண போறோம். எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னா 4,000. ஸோ என்ன செய்ய போறோம் அப்படின்னா அந்த 4,000 நம்ம ஃபார்மட்ல போட போறோம். சரி, ஃபார்மட்ல பில்ஸ் ரிசீவபிள்ல வந்து டிஸ்கவுண்டட் எந்த சைடு வருது, அது கிரெடிட் சைடு. நம்ம அதானே ரீட் பண்ணோம். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் எவ்வளவு அமௌண்ட், 4,000. ஸோ ஃபார்மட்ல எந்த சைடு வந்துச்சு, டிஸ்கவுண்டட் வந்து கிரெடிட் சைடு வருது. சரி, அந்த 4,000 வந்து நம்ம கிரெடிட் சைடு வந்து போட போறோம். போட்டாச்சு. நெக்ஸ்ட் அப்ப கிரெடிட் சைடுனால என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க, பைன்னு சொல்லிட்டு அந்த என்ட்ரியை வந்து டிஸ்கவுண்டட் என்ட்ரியை போட்டாச்சு. சரி, அப்ப கிவன் டேட்டால செக் பண்ணிட்டு வாங்க, பில்ஸ் ரிசீவபிள் ரிலேட்டடா வேற எதுவும் என்ட்ரி இருக்காங்க. மொத்தமே 4 என்ட்ரி தான். ஸோ 4 என்ட்ரியுமே வந்து நம்ம எடுத்து நம்ம ஃபார்மட்ல போட்டாச்சு. அப்படிதானே, எல்லாமே கிராஸ் பண்ணிட்டோம்ல. பில்ஸ் ரிசீவபிளுக்கு 4 என்ட்ரிஸ் தான், எல்லாமே கிராஸ் பண்ணியாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம், ஒரு ஃபார்மட்டை வந்து ஃபுல்லா என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்வோம், யூஸ்வலா பேலன்ஸ் பண்ணுவோமா. சரி, எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ இப்போ கிரெடிட் சைடு உள்ள எல்லா என்ட்ரியும் எடுத்து என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம். சரியா, இது என்ன சைடு, இது வந்து இந்த கிரெடிட் சைடு உள்ள எல்லா என்ட்ரியும் எடுத்து ஆட் பண்ணுவோம். அப்போ ஆல்மோஸ்ட் 3 என்ட்ரிஸ் இருக்கு. அப்போ 3 என்ட்ரிஸ்மே ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருது, 72,000 அப்படி சொல்லிட்டு வருது. சரி, வேற என்ன பண்ணுவோம், 72,000 போட்டாச்சு. இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா டெபிட் சைடு தான் வந்து நம்மளுக்கு பேலன்சிங் ஃபிகர் வரும். அப்ப அதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா ஒரே ஒரு என்ட்ரி இருக்கா டெபிட் சைடு, 30,000 மட்டும் இருக்கா. ஸோ அந்த 30,000 வந்து கிரெடிட் சைடு எடுத்து என்ன செய்வோம், லெஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம், கிரெடிட் சைடு உள்ள எல்லா என்ட்ரியும் எடுத்து ஆட் பண்ணி 72,000 போட்டாச்சு. இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா டெபிட் சைடுல உள்ள அந்த 30,000 எடுத்து லெஸ் பண்ணுவோம். அப்படி 30,000 வந்து 72,000 லெஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 42,000 வருது. சரி, 42,000 வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவோம், பேலன்சிங் ஃபிகர். ஓகே, இது வந்து என்ன ஃபார்மட் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட். பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்னது, சண்டே டெப்டார்ஸ். ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா, ஃபார்மட்ல பார்த்தோமா, பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்னது, சண்டே டெப்டார்ஸ். ஓகேவா, அப்ப நம்மளுக்கு வந்து சம்லயும் அதே வருதா, பேலன்சிங் ஃபிகர் வந்து என்னது, சண்டே டெப்டார்ஸ். சரி, இந்த 42,000 எடுத்து எங்க போடணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த சைடு பேலன்சிங் ஃபிகர் வரும், டெபிட் சைடு தான் வரும். சரி, அப்போ என்ன செஞ்சிருக்கோம், டெபிட் சைடுல எவ்வளவு அமௌண்ட் என்ட்ரி போட்டிருக்கோம், 42,000 போட்டாச்சு. டெபிட் சைடுங்கிறதுனால என்னன்னு போட்டிருக்கோம், 2ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, அப்போ 42,000. அதே மாதிரி பிராக்கெட் உள்ளது எழுதிக்கோங்க. சரியா, பில்ஸ் ரிசீவபிள் டூரிங் த இயர் ஒவ்வொருத்துக்கும் நம்ம எழுதுவோம். பில்ஸ் ரிசீவபிள் ஹானர்னா ஹானர், சம்லே கொடுத்துருந்தாங்க ஹானர்டு, டிஸ்கவுண்டட்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ சண்டே டெப்டார்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஃபார்மட்லேயே நம்ம வந்து படிக்கும்போது சேர்த்து பார்த்து வந்திருப்போம், பில்ஸ் ரிசீவ் டூரிங் த இயர். ஸோ அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கிட்டா உங்களோட கிளாரிஃபிகேஷனுக்கும், அதே மாதிரி சம் செய்யும் போது நீங்க வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணுவீங்கல்ல, அப்போ பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அப்போ சண்டே டெப்டார்க்கு எவ்வளோ அமௌண்ட்டு, 42,000 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா டெபிட் சைட ஃபுல்லாக ஆட் பண்ணும். டெபிட் சைடில் என்ன இப்போ எவ்வளோ என்ட்ரி இருக்கு, 2 என்ட்ரி இருக்கு, 30,000 42,000. ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளோ வருது, 72,000. சரி, அப்போ டெபிட் சைடு வந்து 72,000 வந்துச்சு அப்படின்னா கிரெடிட் சைடும் என்ன வந்திருக்கு, 72,000 நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ நம்ம செஞ்சிருக்க, அப்போ பேலன்ஸ் ஆகுது, நம்ம செஞ்சிருக்கிறதும் ரைட்டு. இப்போ சண்டே டெப்டார்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், 42,000. அதே மாதிரியா அப்ப நம்மளுக்கு ஸ்டெப் 1 வந்து நம்ம என்ன செஞ்சாச்சு, முடிச்சாச்சு.
அப்படிதானே? பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் போட்டோம். எவ்வளோ எனக்கு சண்டே டெப்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எவ்வளோ அமௌண்ட் 72,000 அப்படி சொல்லி இப்பதான் என்ன செஞ்சேன், சாரி 42,000 அப்படி சொல்லிட்டு இப்பதான் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஸோ அதை வந்து எடுத்து இந்த மாதிரி எழுதியாச்சு. 42,000 சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டெப் 1 வந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ கிராஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்போ இப்போதைக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், சண்டே டெப்டார் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆக்சுவலா சம்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கிரெடிட் சேல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ சண்டே டெப்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிரெடிட் சேல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, கிரெடிட் சேல் எப்படி ஃபைண்ட் அவுட், அப்போ கிரெடிட் சேலுங்கிறது எந்த ஃபார்மட் மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது கிரெடிட் சேலை வந்து நம்ம டோட்டல் டெப்டார்ஸ்ங்கிற ஃபார்மட் மூலமா தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரியா? அப்போ இப்போ இந்த ஸ்டெப்ல என்ன ஃபார்மட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டோட்டல் டெப்டார். அப்போ டோட்டல் டெப்டாருக்கு என்ன செய்யணும், அப்போ ஸ்டெப் 2 என்னது, இந்த இருக்கா ஸ்டெப் 2 டோட்டல் டெப்டார். என்ன ரீசனுக்காக போறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல். அப்போ கிவன் டேட்டாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு டோட்டல் டெப்டாருக்கு ரிலேட்டடா என்னென்ன என்ட்ரிஸ்லாம் இருக்கோ அதை எடுத்து நம்ம ஃபார்மட்ல போட போறோம். அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபார்மட் டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்டை ஒரு குட்டியா கிளான்ஸ் பார்க்க போறோம். சரி, எப்படி பார்க்க, ஒரு ஃபார்மட்டை எடுத்தோன்னு யூஸ்வலா என்ன போடணும் அப்படின்னா, அதாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ் தான். சரி, அப்போ இந்த டோட்டல் டெப்டாங்கிற ஃபார்மட்ட டெபிட் சைட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வருது. ஏன் அப்படின்னா சேல்ங்கிறனால ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு வருது. அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ் அப்போ வந்து பேரலா எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த ஃபார்மட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், சேல். அப்போ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு குட்டி கிளான்ஸ் விட்டுருப்போம். போன ப்ரீவியஸ் சம்ல எல்லாம் நம்ம சொல்லியிருந்திருப்போம். என்ன அப்படின்னா சேல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா சேல் ரிலேட்டடா என்னென்ன என்ட்ரிஸ்லாம் பாசிபிலிட்டி அப்படின்னு பார்த்துருப்போம். சேலுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டி, இப்போ ஒரு இடத்துல சேல் நடந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து நம்மளோட கம்பெனி சார்பா நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல வந்து சேல் மாதிரி ஒரு எக்ஸ்போ மாதிரி எக்ஸிபிஷன் மாதிரி ஏதோ சம்திங் போட்டிருக்கோம் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு வந்து என்னது, அந்த அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருக்கோம். அப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும், சேல் நடக்கும். சேல் நடந்தா நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து யாராவது வாங்கினாங்க அப்படின்னா நம்ம என்ன ரிசீவ் பண்ணுவோம், கேஷ் ரிசீவ் பண்ணுவோம். சரி, கேஷ் ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இன்னும் ஒரு சிலவங்க வந்து கேஷா கொடுத்துருப்பாங்க, அல்லது ஒரு சிலவங்க எப்படி கொடுத்துருப்பாங்க, செக்கா வந்து அமௌண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருந்திருப்போம். சரி, 2 பாசிபிலிட்டி. வேற சேல் நடந்தா சம்டைம்ஸ் சேல் ரிட்டர்ன் ஆகுறது கூட சான்ஸ் இருக்கு. ஓகே, வேற என்ன பாசிபிலிட்டி, இப்ப நம்ம சேல் நடந்தா டிஸ்கவுண்ட் அலோடு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம ஷாப்ல எல்லாம் பார்த்துருப்போம் 50% ஆஃப், அதே மாதிரி 30% ஆஃப் சம்திங் கொடுத்துருப்பாங்க. அப்போ சேல் நடந்தா நம்ம எங்க எங்க வந்து சேல் நடக்குதோ அந்த இடத்துல வந்து நமக்கு என்ன கிடைக்கும், டிஸ்கவுண்ட் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பாசிபிலிட்டி. வேற என்ன இருக்கணும், சம்டைம்ஸ் காசு வந்து நமக்கு கிடைக்காம போகலாம், அதாவது பேட் டெப்ட்ஸ் வராத கடை, அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து நம்மளுக்காக வந்து பே பண்ணாம இருக்கலாம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணாம இருக்கலாம், அது வந்து பேட் டெப்ட்ஸ். அதே மாதிரியா அமௌண்ட்டை சம்டைம்ஸ் ரிசீவ் பண்ணியிருந்தாலும் அது வந்து எந்த வரும், கிரெடிட் சைடு தான் வரும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா சேல் நடந்தா இந்தந்த பாசிபிலிட்டிலாம் நடக்கும். கேஷா வந்து நம்ம அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணலாம். அதே மாதிரி செக்கா ரிசீவ் பண்ணலாம் அமௌண்ட்டை. அதே மாதிரி சேல் இருந்தா சேல் ரிட்டர்ன் நடக்கலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த அந்த சர்டைன் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்காம, அதாவது அவங்க வந்து நம்மளுக்கு பே பண்ணாம போயிடலாம். அதாவது நம்ம அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணாம போயிடலாம், அது ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி அமௌண்ட்ல வந்து என்னன்னா பில்ஸை வந்து சம்டைம் வந்து பில்குரிய அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அலோடு. சரி, இதுக்கு பேரலா டெபிட் சைடு என்ன இருக்கும் அப்படின்னா அப்போ பில்ஸ் ரிசீவ்டு இருந்தா பில்ஸ் டிஸ்கவுண்டட். டிஸ்கவுண்டட்னா ரிசீவ் பண்ணாம இருக்கிறது தான் டிஸ்கவுண்டட். அதே மாதிரி செக்கும் சம்டைம்ஸ் என்ன வாங்கலாம், டிஸ்கவுண்டட் ஆகலாம். அதாவது செக்குரிய அமௌண்ட் வந்து அவங்களோட ஒரு செக்குக்கு சர்டைன் அமௌண்ட் இருக்குன்னா அது வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகலாம். ஏன் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் இல்லைனாலும் நமக்கு அந்த செக்குரிய அமௌண்ட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் வந்து கிடைக்காம போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஃபார்மட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்போ என்ன செஞ்சாச்சு, நம்ம குட்டியா கிளான்ஸ் விட்டோம்னு சொல்லிட்டு டோட்டல் ரிப்பேர் ஃபார்மட்டை இன்டெப்தா நல்லா ஈஸியா பார்த்தாச்சு. சரி, நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்போ கிவன் டேட்டாவை பார்க்க போறோம். கிவன் டேட்டால டோட்டல் டெப்டாருங்கிற ஃபார்மட் பார்க்க போறோம். டோட்டல் டெப்டாருங்கிற ஃபார்மட்ல என்னென்ன என்ட்ரி, அதாவது இந்த கொடுத்துக்கிற 2 செட் ஆஃப் என்ட்ரிஸ்ல எதெல்லாம் எந்த என்ட்ரிலாம் வந்து டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, டோட்டல் டெப்டாருங்கிற ஃபார்மட்டை நம்ம என்ன போட்டிருக்கோம், டிடின்னு சொல்லிட்டு குட்டியா வந்து நோட் பண்ணி வச்சிருக்கோம். டிடி அப்படின்னா டோட்டல் டெப்டார்.
சரி, டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ல என்ன இருக்கு? இது வந்து என்ன சைடு? அதாவது லெஃப்ட் சைடுல உள்ளது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் குறியது. இந்த மாரி ரைட் சைடுல உள்ளது வந்து குளோசிங் பேலன்ஸோட என்ட்ரி. சரி, இப்ப டோட்டல் டெப்டார்ல வந்து இப்போ இது எப்படி டோட்டல் டெப்டார்ன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, அதோட அந்த என்ட்ரியோட நேம்லயே வந்திருக்கு. என்ன இருக்கு? சண்டே டெப்டார். அப்ப அது எந்த சைடு வரும்? எந்த ஃபார்மட்க்குரியது அப்படின்னா, அதுலயே வந்து டெப்டார்ஸ்ன்னு இருக்கு. அப்ப டெப்டார் ஃபார்மட்க்குரியது. சரி, எவ்வளோ அமௌண்ட் இருக்கு? 2,40,000. சரி, அப்ப அந்த 2,40,000 ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு போடணும் அப்படின்னா, டெபிட் சைடு போடணும். இந்த இருக்கா? டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ட டெபிட் சைடுல ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். சரி, எவ்வளோ அமௌண்ட்? 2,40,000. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம 2,40,000 டெபிட் சைடுல என்ட்ரி போட்டாச்சு. சரி, டெபிட் சைடு அப்படின்னா என்னன்னு யூஸ்வலா மென்ஷன் பண்ணுவோம்னா 2ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அந்த 2,40,000 போட்டாச்சு. அப்போ இப்போதைக்கு ஒரு என்ட்ரி போட்டிருக்கோம். மித்த என்ட்ரிலாம் வந்து இப்போ போட போறோம். சரி, ரிமைனிங் என்ன என்ட்ரி இருக்கு மேடம்? இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ டோட்டல் டெப்டார் இருக்கா? அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் சைடு பாருங்க. சண்டே டெப்டார் இருக்கு. சண்டே டெப்டார் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்? 2,20,000. சரி, 2,20,000 அப்படிங்கிறது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, க்ளோசிங் பேலன்ஸ்க்குரிய டெப்டார் இது. அப்ப நேம்ல என்ன இருக்கு? சண்டே டெப்டார். சரி, அப்ப டிடின்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அந்த 2,20,000 க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னா டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல கிரெடிட் சைடு போடணும். சரி, அப்போ அந்த 2,00,000 எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம்? 2,20,000. சரி, அப்ப அந்த 2,20,000 எடுத்து ஃபார்மட்ல நம்ம போட போறோம். சரியா? இந்த 2,20,000 வந்து போட்டாச்சு. இந்த இருக்கா? சரி, அது என்னது? ஆக்சுவலா க்ளோசிங் பேலன்ஸ். சரியா? இந்த மாதிரி கூட நீங்க குட்டியா எழுதிக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப க்ளோசிங் பேலன்ஸ்ன்னு சொல்லி போட்டாச்சு. என்ன அப்படின்னா, க்ளோசிங் பேலன்ஸ் 2,20,000 போட்டாச்சு. கிரெடிட் சைடுங்கிறனால என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, பைன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸ்ங்கிற ரீசன்னால என்ன போட்டிருக்காங்க? கேரி டவுன் C/D போட்டு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப 2,20,000 போட்டாச்சு. அப்போ ஓகே, அதை கிராஸ் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டோட்டல் டெப்டார்ஸ் ரிலேட்டடா என்ன என்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்ல வந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து எதுல போட போறோம் அப்படின்னா, அந்த அதர் இன்ஃபர்மேஷன்ல பாருங்க. அப்ப டோட்டல் டெப்டார்ஸ்க்கு ரிலேட்டட் அந்த இருக்கா? கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெப்டார்ஸ் இருக்கு. அப்ப கேஷ் வந்து நம்ம ரிசீவ் பண்ணினோம் அப்படின்னா, நம்ம ஃபார்மட் இப்பதான் கிளான்ஸ் விட்டோமா? அப்ப கேஷ் ரிசீவ் பண்ணா அது ஃபார்மட்ல எந்த சைடு வந்துச்சு? இந்த இருக்கா? கேஷ் வந்து ரிசீவ் பண்ணா அது கிரெடிட் சைடு வந்துச்சு. ஸோ என்ன செய்ய போறோம்? கிரெடிட் சைடு போறப்போ எவ்வளவு அமௌண்ட் கேஷ் ரிசீவ்டு இருந்ததுன்னா 6 லேக். டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல கிரெடிட் சைட்ல வந்து என்ன செய்ய போறோம்? 6 லேக்னு சொல்லி போட போறோம். கேஷா தானே ரிசீவ் பண்ணணும். அதை எப்படி எழுதியிருக்கோம்? பை கேஷ் அப்படி சொல்லி போட்டு போட்டிருக்கோம். சரி, இப்போதைக்கு 3 என்ட்ரி வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. அடுத்து வேற என்ன இருக்கு? ஸோ அதையும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது டிஸ்கவுண்ட் அலோடு டு கஸ்டமர். சரியா? டிஸ்கவுண்ட் வந்து கஸ்டமருக்கு அலோவ் பண்றது. அப்ப அது எங்க நடக்கும்? சேல்ங்கிற பிளேஸ்ல தான் நடக்கும். ஸோ நம்ம என்ன ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம்? டோட்டல் டெப்டார். கனெக்ட் ஆகுதா? சரி, எவ்வளவு அமௌண்ட்? 25,000. ஸோ அந்த 25,000 அதாவது டிஸ்கவுண்ட் அலோன்ட் வந்து ஃபார்மட்ல எந்த சைடு வருது? கிரெடிட் சைடு. ஸோ அமௌண்ட் என்ன பார்த்தோம்? 25,000. ஸோ அந்த 25,000 வந்து நம்ம என்ட்ரி போட போறோம். சரி, இந்த இருக்கா? 25,000 வந்து கிரெடிட் சைடு வந்து பை டிஸ்கவுண்ட் அலோடுன்னு சொல்லி போட்டாச்சு. சரியா? அப்ப என்ன செய்யறோம்? சம்ல ஒரு என்ட்ரி பாக்குறோம். ஃபார்மட்ல எந்த சைடு இருக்குன்னு பாக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம்? ஃபார்மட்ல வந்து நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக லிஸ்ட் அவுட் பண்றோம். ஓகேவா? அப்ப எப்படி வந்து கனெக்டடா பார்த்துட்டு இருக்கோம்னு பாருங்க. ஸோ இதை வந்து ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்புமே மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 25,000 போட்டாச்சு. டிஸ்கவுண்ட் அலோடு வந்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதாவது இப்ப என்ன பார்த்துருக்கோம்? டோட்டல் டெப்டார். அப்போ டோட்டல் டெப்டாருக்கு வேற என்ன வரும்னு ஃபார்மட்ல போய் பாருங்க. இப்பதான் ஓப்பனிங் போட்டாச்சு, க்ளோசிங் போட்டாச்சு, டிஸ்கவுண்ட் அலோட் போட்டாச்சு, அந்த என்ட்ரி வந்து ஃபார்மட்ல போட்டாச்சு. அதே மாதிரி கேஷும் வந்து போட்டாச்சு, பை கேஷும் போட்டாச்சு. வேற என்ன கிவன் டேட்டால இருக்குன்னா, பேட் டெப்ஸ்னு ஒரு இருக்கா? என்ட்ரி பாத்தீங்களா? இந்த இருக்கா? பேட் டெப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு அமௌண்ட்? 16,000. சரி, அப்ப ஃபார்மட்டே எடுத்துக்கோங்க. எந்த சைடுக்கு பேட் டெப்ஸ்? கிரெடிட் சைடுக்கு. ஸோ என்ன செய்ய போறோம்? கிரெடிட் சைடு வந்து பேட் டெப்ஸ் என்ட்ரியே போட போறோம். எவ்வளவு அமௌண்ட்? 16,000. ஸோ ஃபார்மட்ல என்ன செய்ய போறோம்? 16,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. எந்த சைடு? கிரெடிட் சைடு. கிரெடிட் சைடுங்கிறதுனால பைன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. சரி, வேற என்ன என்ட்ரி இருக்குன்னு வந்து போய் ஃபார்மட்ல பாருங்க. இப்போ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கார்டட்னு ஒரு என்ட்ரி இருக்கு. சரி, இப்போ பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கார்டட்னு ஒரு என்ட்ரி வந்து நம்ம ஃபார்மட்ல பார்த்தோமா?
பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட், அதாவது இந்த இருக்கா. அப்போ டெபிட் சைடு வரும். அதாவது இந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான் வந்து 2 ஃபார்மட்லயே வரும். நம்ம ப்ரீவியஸா பில்ஸ் ரிசீவபிள்ங்கிற ஃபார்மட்லயே இந்த 4000 யூஸ் பண்ணோம். அதே மாதிரியா பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வந்து டோட்டல் டெப்டாங்கிற ஃபார்மட்லயே வரும். சரியா? இது ஒண்ணுதான் இந்த சம்ல ரொம்ப ரொம்ப டிஃபரா இருக்கும். ஏன் அப்படின்னா குடுத்துருக்கிறது வந்து ஒன் டைம் தான் வந்து குடுத்துருக்காங்க 4000. ஆனா அது வந்து சம்ல வந்து 2 டைம் அக்கர் ஆகும். அதுவும் வெவ்வேறு ஃபார்மேட்ல. சரியா? அப்படி வந்து இந்த இந்த என்ட்ரி வரும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லா கவனிச்சு போடணும். ஆல்ரெடி வந்து பிஆர் ஃபார்மேட்ல போட்டாச்சு. அதாவது பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மேட்ல போட்டாச்சு. இருந்தாலும் இந்த ஃபார்மேட்ல, அதாவது டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மேட்ல அகைன் வந்து ரிப்பீட் ஆகும். எவ்வளவு அமௌண்ட்? 4000. சரியா? அப்போ பாருங்களேன், டோட்டல் டெப்டார் ஃபார்மட்ல என்ன இருக்கு? பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட். சரி, எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம் நம்ம? 4000. ஸோ அந்த 4000 என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம தூக்கி டெபிட் சைடு வந்து போடுவோம். இதை போட்டிருக்கோமா? பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட். நம்ம ப்ரீவியஸ் ஃபார்மட் எடுத்து பாருங்க, அதுலயும் அந்த 4000 என்ட்ரி போட்டுருவோம். ஆனா வந்து அது வந்து கிரெடிட் சைடு வந்திருக்கா. பை சென்டர் டெப்டார்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட்னு சொல்லிட்டு என்ன போட்டிருக்கோம்? ப்ரீவியஸ் ஃபார்மட்லயுமே என்ன பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்லயும் போட்டிருப்போம். அதே என்ட்ரி எந்த சைடு போட்டிருப்போம்? டோட்டல் டெப்டாருங்கிற ஃபார்மட்லயுமே வந்து எந்த சைட் போட்டிருக்கோம்னா டெபிட் சைட். சரியா? வெவ்வேறு ஃபார்மட்ல வந்தாலும் சைடும் மாறுது. ப்ரீவியஸ் ஃபார்மட் பில்ஸ் ரிசீவபிள்ல கிரெடிட் சைடு இருந்துச்சு. இப்போ டோட்டல் டெப்டாருங்கிற ஃபார்மட்ல பில்ஸ் ரிசீவபிள் டிஸ்கவுண்டட் வந்து டெபிட்ல வந்துச்சு. இது ஏன் ரீசன் சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல நம்ம சொல்லியிருந்திருப்போம். இப்போ போட்டாச்சு. சரியா? 4000 போட்டாச்சு. வேற என்ன என்ட்ரி போடணும் அப்படின்னு கிவன் டேட்டாவை செக் பண்ணுங்க. சரியா? அப்ப ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து டோட்டல் டெப்டார்ஸ்க்கு உள்ளது எல்லாமே வந்து கிராஸ் பண்ணியாச்சு. சரி, ப்ரீவியஸ் ஃபார்மட்ல நம்ம ஒரு என்ட்ரி ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ப்ரீவியஸ் ஃபார்மட் என்னது? ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட். பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட். அதுல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? சண்டே டெப்டார். சரியா? இது எவ்வளவு அமௌண்ட்? 42,000 நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதே அமௌண்ட் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப கரண்டா என்ன ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம் டோட்டல் டெப்டார். அந்த ஃபார்மட்ல அந்த 42,000 என்ட்ரி போடணும். ஓகேவா? அப்போ இந்த ஒரு என்ட்ரி மட்டும் இந்த பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் இருக்கா, அந்த 42,000ங்கிறது எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, போன ப்ரீவியஸ் ஃபார்மட்ட நம்ம பில்ஸ் ரிசீவபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா, ஸ்டெப் 1 ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஸ்டெப் 1 வந்து பில்ஸ் ரிசீவபிள் 42,000 சொல்லிட்டு, அதாவது சண்டே டெப்டர் 42,000 ஃபைண்ட் அவுட் பண்ணோமா, அதை வந்து தூக்கி அப்படியே எங்க யூஸ் பண்றோம்? இப்போ போடுற டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ல 42,000 அப்படின்னு சொல்லிட்டு எந்த சைடு போடுறோம்? கிரெடிட் சைடு. நீங்க ஃபார்மட்டையும் எடுத்து வேணா செக் பண்ணி பாருங்க. இருக்கா? கிரெடிட் சைடுல என்ன இருக்கு? கிரெடிட் சைடுல என்ட்ரி இருக்கா? என்ன என்ட்ரி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும்போது இந்த இருக்கா, பில்ஸ் ரிசீவ்டுன்னு இருக்கா. அப்போ அந்த என்ட்ரி தான் இப்ப என்ன செஞ்சிருக்கோம்? தூக்கி அமௌண்ட்டை வந்து போட்டிருக்கோம். எவ்வளவு? 42,000ன்னு சொல்லி போட்டாச்சு. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள் வந்து அதாவது எதுக்காக போட்டோம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு மீனிங் புரியும். சரி, அப்போ ஆல்மோஸ்ட் கொடுத்துருக்க கிவன் டேட்டால உள்ள எல்லா என்ட்ரியுமே போட்டாச்சு. சரி, யூஸ்வலா எல்லா என்ட்ரியும் போட்டதுக்கு அப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா, பேலன்சிங் ஃபிகர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். சரி, கிரெடிட் சைடுல உள்ள எல்லா என்ட்ரிஸ் இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லா என்ட்ரிஸுமே என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா என்ன வருது? 9,03,000 அப்படி சொல்லிட்டு வருது. ஓகே, அப்போ கிரெடிட் சைடு ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெபிட் சைடுல உள்ள என்ட்ரி இருக்கா? அப்போ அந்த டெபிட் சைடுல உள்ள என்ட்ரி என்ன செய்ய போறோம் அப்படின்னா, அதையும் ஆட் பண்ண போறோம். சரி, டெபிட் சைடுல உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணா எவ்வளவு? 2,40,000யும் 4,000யும் ஆட் பண்ணா 2,44,000 வருதா? டெபிட் சைடுல உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணா. சரி, 44,000 வருதா? அதை வந்து கிரெடிட் சைடு வந்து கொண்டு வந்து என்ன செய்வோம்? யூஸ்வலா லெஸ் பண்ணுவோமா? அப்படி லெஸ் பண்ணா 9,03,000 கிரெடிட் அமௌண்ட்டையும் டெபிட் சைடுல உள்ள 2,44,000யும் லெஸ் பண்ணா எவ்வளவு வருது? 6,59,000 வருது. சரி, அதுதான் என்னன்னு கன்சிடர் பண்ண போறோம்? பேலன்சிங் ஃபிகர். சரி, அப்படின்னு சொல்லிட்டு பேலன்சிங் ஃபிகர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரி, இது என்ன ஃபார்மட் ஆக்சுவலா? இது வந்து டோட்டல் டெப்டார் ஃபார்மட். டோட்டல் டெப்டார் ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்னது? கிரெடிட் சேல்ஸ். சரியா? அப்ப கிரெடிட் சேல்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எவ்வளவு அமௌண்ட்? 6,59,000. சரி, இதை வந்து அப்படியே டெபிட் சைட்ல எடுத்து போடணும். ஸோ போட்டாச்சு. இப்போ 6,59,000 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண பேலன்சிங் ஃபிகரை போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டெபிட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 9,03,000 சொல்லிட்டு வருது. சரி, இந்த 9,03,000 வந்து டெபிட் சைடு ஆட் பண்ணா வருது அப்படியா? அதே மாதிரி கிரெடிட் சைடும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 9,03,000. ஸோ அப்ப ரெண்டு சைடு டெபிட்டும் கிரெடிட் சைடும் என்ன ஆகுது அப்படின்னா பேலன்ஸ் ஆகுது. சரி, அப்போ இந்த ஃபார்மட்ல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா? இந்த கிரெடிட் சேல்ஸ் வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம சம் ஆன்சர் போய் செக் பண்ணுவோம்.
கிரெடிட் சேல்ஸ் எவ்வளவு வந்துச்சு? 6,59,000. சரி, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபார்மட் நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட் பார்த்தோம். அதுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 42,000. அப்போ என்னது இது? சண்டே டெப்டர் பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணும். அதுக்கும் 42,000 வந்து புக் ஆன்சர் வந்து நமக்கு கரெக்ட் ஆகுது. அப்போ இப்போதைக்கு 2 ஃபார்மட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. சரியா? பில்ஸ் ரிசீவபிள்க்கும் 42,000 நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. கிரெடிட் சேல்ஸ்க்கும் எவ்வளவு ஆன்சர் இப்போ வந்துச்சு? 6,59,000 சொல்லிட்டு இந்த இருக்கா 6,59,000 சொல்லிட்டு ஆன்சர் வந்து நமக்கு புக் ஆன்சர் படி வந்து கிடைச்சிருச்சு. சரியா? அப்ப கிவன் டேட்டால வந்து சாரி சம்ல வந்து அதானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. கால்குலேட் கிரெடிட் சேல்ஸ். அப்ப கிரெடிட் சேல்ஸ் என்ன செஞ்சாச்சு? ஃபுல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணி 6,59,000 என்ன செஞ்சாச்சு? ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆன்சர் வந்துருச்சு. சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? அப்ப தேர்ட் ஸ்டெப் என்ன நம்மளுக்கு? ஆல்மோஸ்ட் இப்போ 2 ஸ்டெப்புமே முடிச்சாச்சு. எதுக்கு ரிலேட்டடா உள்ளது அப்படின்னா, கிரெடிட் சேல்க்கு ரிலேட்டடா உள்ள 2 ஸ்டெப்புமே வந்து நம்ம முடிச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதற்கா 6,59,000 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் கிரெடிட் சேல்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா, கிரெடிட் சேல்க்கு அப்புறம் கிரெடிட் பர்ச்சேஸ். சரி, கிரெடிட் பர்ச்சேஸ டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. சரியா? அப்ப அதுக்கு என்ன செய்ய போறோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா, பில்ஸ் பேயபிள் ஃபார்மட். சரி, ஏன் கிரெடிட் பர்ச்சேஸ டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னா, நம்மளுக்கு சண்டே கிரெடிட்டார்ங்கிற ஒரு என்ட்ரி வந்து கிவன் டேட்டால கொடுத்துருக்க மாட்டாங்க. சண்டே கிரெடிட்டார் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சண்டே கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மட்டை வந்து போட்டுட்டு வந்துட்டோம். சரியா? சாரி, பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்டை போட்டுட்டு வந்து அதுல இருந்து சண்டே கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மட்டை நம்ம சண்டே கிரெடிட்டார்ங்கிற என்ட்ரியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? புரியுதா? அதாவது பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல சண்டே கிரெடிட்டார்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அப்ப நம்ம கிவன் டேட்டாவை எடுத்துக்கோங்க. கிவன் டேட்டால என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இப்போ? பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள்னா நம்ம என்னென்ன மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம்னா, பிபி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். சரி, பிபி அப்படின்னா பில்ஸ் பேயபிள். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, அப்போ ஒரு ஃபார்மட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கிளான்ஸ் விட்டுட்டு வந்துடலாம். சரி, பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்டை எடுத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இப்போ இந்த ஃபார்மட்லாம் இந்த மாதிரி செப்பரேட்டா வந்து ஒரு பிடிஎஃப் வச்சு நம்மளோட சேனல்ல வந்து இந்த பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் வந்து யாரும் செக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அதையும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சரியா? சரி, இந்த ஃபார்மட் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல ஃபார்மட் பார்க்கறதுக்காக. அந்த இதே பிடிஎஃப் வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபார்மட்ஸ்லாம் வந்து தனியா எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்க்கறதுக்கு இந்த ஃபார்மட்டை வந்து நம்ம சேனல்ல போய் நீங்க கூட செக் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த இருக்கா இப்போ டிஸ்பிளேல ஹைலைட் ஆகுது தெரியுதா அந்த வீடியோ? அதாவது யூனிட் 1 and 2 ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ்னு போட்டிருக்கா. அந்த லாங் வீடியோல நான் சாரி டிஸ்பிளேல காமிக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? விசிபிளா இருக்கா? அந்த லாங் வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம்? இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பின் பண்ணிப்போம். ஸோ அதை மறக்காம டவுன்லோட் பண்ணி ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் மட்டும் நீங்க செப்பரேட்டா ரிவிஷன் பண்றதுக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, அப்போ இப்போ நம்ம சம்ம எந்த பிளேஸ்ல விட்டோம்? பில்ஸ் பேயபிள். ஆமா, பில்ஸ் பேயபிள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, ஒரு ஃபார்மட்டை எடுத்தோடனே நம்ம யூஸ்வலா என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். சரி, ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு இருக்கு? இந்த பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல அதாவது கிரெடிட் சைடு. சரி, அப்ப அதுக்கு பேரலா என்ன இருக்கும்? க்ளோசிங் பேலன்ஸ் வந்து டெபிட் சைடு இருக்கும். ஸோ ஒரு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பேலன்ஸ்ல என்ன என்ட்ரி இருக்கு அப்படின்னா, பில்ஸ் பேயபிள் பெய்டு. அதாவது நம்ம ஒரு இடத்துல பே பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம கிட்ட உள்ள அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அதனால இதெல்லாம் வந்து டெபிட் சைட்ல வந்து நம்ம கிட்ட வந்து ரெடியூஸ் ஆகுறதெல்லாம் எழுதியிருப்பாங்க. கிரெடிட் சைடு வந்து நம்மளுக்கு வந்து வர்ற இன்கம்லாம் எழுதியிருப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் வந்து பில்ஸ் பேயபிள் ஃபார்மட். சரி, பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட் என்ன பர்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி சண்டே கிரெடிட்டர். சரி, இப்போ ஃபார்மட்டை பார்த்தாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்? கிவன் டேட்டாவை எடுக்க போறோம். அப்போ கிவன் டேட்டால அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்மட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் தான் போட போறோம். சரி, அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் சைடு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா? அந்த என்ட்ரில எது பில்ஸ் பேயபிளுக்கு ரிலேட்டடா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதாவது பில்ஸ் பேயபிள் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10,000. சரி, அது வந்து என்னது? ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபார்மட்ல ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைட் பண்ணும்? கிரெடிட் சைட். சரி, எவ்வளவு அமௌண்ட் பார்த்தோம்? 10,000. ஸோ நம்ம ஃபார்மட்ல போய் என்ட்ரி போட போறோம். இந்த இருக்கு பில்ஸ் பேயபிள் ஃபார்மட். இந்த 10,000 ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைட் போட்டுக்கோம்? கிரெடிட் சைடு வந்து போட்டாச்சு. இப்போ கிரெடிட் சைடுங்கிற ரீசன்னால பைன்னு சொல்லி போடுவோம். அதே மாதிரியே இது ஓப்பனிங் பேலன்ஸ்ங்கிறதுனால பிராட் டவுன் அப்படின்னு சொல்லி போட போறோம். சரி, அப்போ ஒரு என்ட்ரி போட்டாச்சு.
அதே மாதிரியா கிவன் டேட்டாவை செக் பண்ணி பாருங்க. பில்ஸ் அப்போ ஒரு என்ட்ரி போட்டாச்சு, கிராஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பில் பேயபிள் வந்து க்ளோசிங் பேலன்ஸ்லயுமே கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்னன்னு பார்த்தோம், ஃபுல்லா எல்லா என்ட்ரியுமே என்ன இருக்கும், க்ளோசிங் பேலன்ஸ் என்ட்ரியா இருக்கும். ஸோ அது வந்து பில்ஸ் பேயபிளுக்கு எதுவும் அதுல நேம்லயே வந்து கொடுத்துருப்பாங்க பில்ஸ் பேயபிள். ஸோ என்னன்னு போட்டிருக்காங்க 20,000. ஸோ இது என்னது க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ ஃபார்மேட்ல க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பில்ஸ் பேயபிள் ஃபார்மேட்ல எந்த சைடு வருது, டெபிட் சைடு வருது. ஸோ அந்த என்ட்ரியை நம்ம இப்போ போட போறோம். இருக்கா 20,000 நம்ம சம்லே பார்த்தோமா, 20,000 சொல்லிட்டு இந்த பார்த்தோம். ஸோ அந்த என்ட்ரியை போட்டாச்சு. ஸோ கிராஸ் பண்ணியாச்சு. டெபிட் சைடுங்கிறதுனால 2ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸுங்கிறதுனால சிடி அதாவது கேரி டவுன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 என்ட்ரி போட்டாச்சு. வேற என்ன என்ட்ரி கிவன் டேட்டால இருக்குன்னு பாருங்க. அதாவது பில்ஸ் பேயபிளுக்கு ரிலேட்டடா பாருங்க, அந்த நேம்லயே இருக்கா, என்னன்னு இருக்கு, பேமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பில்ஸ் பேயபிள். என்ன இது வந்து டிஃபரெண்டா இருக்கா, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா பேமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பில் பேயபிள்னு இருக்கு. அப்ப என்ன மீனிங்னு நீங்க போய் ஃபார்மேட்ல கூட செக் பண்ணி பாருங்க. அதாவது பில் பே பண்ணிருக்காங்க, அதைத்தான் என்ன செஞ்சிருக்காங்க, இப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க, பில்ஸ் பெய்டு. சரியா, அப்ப எது மூலமா பெய்டு அப்படின்னா பை கேஷ். ஓகேவா, அதாவது செக்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒண்ணுமே மென்ஷன் பண்ணலன்னு அப்படின்னா அது என்னன்னு அர்த்தம், பில்ல வந்து எப்படி பே பண்ணியிருக்காங்க, கேஷ் மூலமா தான். அப்போ கிவன் டேட்டால எப்படி டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க, ஒரு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பேமெண்ட்ஸ் அகேன்ஸ்ட் பில் பேயபிள். அப்ப நீங்க ஃபார்மட் எடுத்து ஒரு தடவை கூட பாருங்க, அது என்ன இருக்கு, அதாவது கேஷ், அதாவது இந்த இருக்கா பில்ஸ் பேயபிள் பெய்டுன்னு இருக்கு. சரியா, டெபிட் சைடு இருக்கு. அதாவது கேஷ் மூலமா வந்து என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க பே பண்ணியிருக்காங்க. அதை தான் வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட், 30,000. சரியா, அப்போ அந்த 30,000 அமௌண்ட்டை நம்ம டெபிட் சைடு வந்து போட்டாச்சு. சரியா, கேஷ் மூலமாங்கிற ரீசன்னால என்னன்னு போட்டிருக்காங்க, அதாவது டூ கேஷ்ன்னு சொல்லிட்டு டெபிட் சைட்ல போட்டிருக்காங்க. டெபிட் சைட்ல போடணும்னா ஒரு என்ட்ரி எப்பயுமே என்னன்னு போடுவோம், டூன்னு மென்ஷன் பண்ணி தான் போடுவோம். சரி, அப்போ பிராக்கெட்லயும் என்ன எழுதியாச்சு, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். சரி, இப்போ அதாவது கொடுத்துருக்க எல்லா என்ட்ரியுமே வந்து கிவன் டேட்டால வேற எதுவும் பில்ஸ் பேயபிள் ரிலேட்டடா இருக்கான்னு பாருங்க. பில்ஸ் பேபிளுக்கு ரிலேட்டடா வேற எதுவும் என்ட்ரி இல்லை. ஆனால் ஆல்மோஸ்ட் என்ன செய்யணுமோ ஒரு என்ட்ரி முடிக்க என்ன பண்ணிட்டே வரும், கிராஸ் பண்ணிட்டே வரும். அப்போ பில்ஸ் பேபிளுக்கு எதுவுமே இல்லை, ரீட் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ அப்போ என்ன செய்ய போறோம், இந்த ஃபார்மேட்டை அதாவது சால்வ் பண்ணி பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சரி, அப்போ என்ன செய்ய போறோம், இந்த ஃபார்மேட்டை நம்ம டெபிட் சைடு. சரி, என்ன வருது, 30,000 20,000 டெபிட் சைடு இருக்கா, அது ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது, 50,000. சரி, இப்போ இந்த 50,000 வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா கிரெடிட் சைட்ல என்ன செய்யறோம் தெரியுதா, டெபிட் சைட்ல உள்ள எல்லா என்ட்ரியும் என்ன பண்றோம், ஆட் பண்றோம். சரி, அப்போ கிரெடிட் சைட்ல என்ன என்ட்ரி இருக்கு, 10,000. ஸோ அந்த 10,000 எடுத்து டெபிட் சைட்ல வச்சு லிஸ்ட் பண்ண போறோம். டெபிட் சைட்ல ஆல்ரெடி எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, 50,000. ஸோ 50,000 மைனஸ் 10,000. 50,000 10,000 லெஸ் பண்ணா 40,000 சொல்லிட்டு வருது. அதுதான் என்ன அப்படின்னா இந்த ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர். அப்ப இது என்ன ஃபார்மட் நம்ம போட்டுட்டு இருக்கோம், பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட் போட்டுட்டு இருக்கோம். பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர் என்ன அப்படின்னா சண்டே கிரெடிட்டர். அப்போ நம்ம சண்டே கிரெடிட்டர் எவ்வளோன்னு அமௌண்ட் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 40,000. இந்த 40,000 தூக்கி அப்படியே வந்து என்ன சைடு போடுவோம், பேலன்சிங் ஃபிகர் வந்து இந்த ஃபார்மட்ல பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்ல கிரெடிட் சைடு வரும். ஸோ கிரெடிட் சைடு வைக்கிறதுனால அந்த என்ட்ரி எப்படின்னு போடுப்போம், பையின். சரி, இது என்ன ஃபார்மட், இது இந்த ஃபார்மட் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சண்டே கிரெடிட்டர். ஸோ சண்டே கிரெடிட்டர்னு சொல்லி எழுதியாச்சு. சரி, இவ்வளோ அமௌண்ட்னு இப்போ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், 40,000. சரி, அப்போ 40,000 சொல்லி ஆன்சர் வந்துருச்சு. அப்போ ஆன்சர் வந்து பேலன்சிங் ஃபிகரை ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ்வலா கிரெடிட் சைடுல எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ணுவோம். அப்போ ஆல்ரெடி என்ன என்ட்ரி இருக்கு, 10,000. 10,000 40,000 ஆட் பண்ணா எவ்வளவு வரும், 50,000. அப்போ கிரெடிட் சைடு ஆட் பண்ணா 50,000 வருதா, டெபிட் சைடும் நம்மளுக்கு ஆல்ரெடி எவ்வளவுதான் வந்துச்சு, 50,000. அப்ப டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் நம்மளுக்கு பேலன்ஸ் ஆகும். அப்ப நம்ம செஞ்சது ரைட்டு. ஓகே, அப்ப இந்த ஃபார்மட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், சண்டே கிரெடிட்டா 40,000. சரி, அப்போ அது புக் ஆன்சர் வந்து செக் பண்ணிட்டு வந்துருக்கா, பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் ஃபார்மட் தானே இப்போ போட்டோம், எவ்வளவு அமௌண்ட், 40,000. அப்ப அதே ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, பில்ஸ் பேயபிள்ங்கிற ஃபார்மட்ல இதற்கா பில்ஸ் பேயபிள் எவ்வளவு ஆன்சர் நம்மளுக்கு சண்டே கிரெடிட்டர் இருந்துச்சு, 40,000. ஸோ புக் ஆன்சரும் நம்மளுக்கு வந்து என்ன வருது, கரெக்டா இந்த 40,000 வந்துருச்சு. சரி, இப்போ என்ன செஞ்சாச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிரெடிட் பர்ச்சேஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 40,000 சொல்லி சண்டே கிரெடிட்டர் அமௌண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருச்சு. அப்ப சண்டே கிரெடிட்டர்ங்கிற என்ட்ரியோட அமௌண்ட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம்.
சரி. கிரெடிட் பர்ச்சேஸ்ங்கிற ஃபார்மட் வந்து சாரி அந்த என்ட்ரி வந்து எது மூலமா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, என்ன ஃபார்மட்? டோட்டல் கிரெடிட்டார். சரி. அப்போ என்ன செய்ய போறோம்? இப்ப டோட்டல் கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மட் போட போறோம். அப்போ என்ன செய்வோம்? நம்ம ஃபார்மட்ட ஒரு கிளான்ஸ் விட போறோம். டோட்டல் கிரெடிட்டார். சரி. டோட்டல் கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மட் வந்து என்ன பர்ப்பஸ்க்காக போடுறோம் அப்படின்னா, டூ ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். சரி. அதே மாரி தான். பர்ச்சேஸ் நடக்குது இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போயி, ஒரு ஷாப்க்கு போய் ஏதோ வாங்க போறோம். அதாவது ஒரு ஸ்டேஷனரி ஷாப் போறோம் அப்படின்னா, அங்க போய் என்னலாம் வாங்குவோம்? ஒரு நோட்டு, ஒரு புக் ஆர் பென்சில், பென்னு, ஒரு பென்சில் பவுச் ஏதோ சம்திங் வாங்குறோம். அப்ப பர்ச்சேஸ் நம்ம வந்து பண்ண போறோம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன செய்வோம்? கேஷ் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு பென் வாங்குறீங்க. பென் வாங்குனா என்ன செய்வீங்க? அமௌண்ட் குடுத்து அந்த பென்ன வந்து வாங்குவீங்க. ஸோ அமௌண்ட் நீங்க என்ன செய்றீங்க? பே பண்றீங்க. ஏன் அப்டின்னா, அந்த திங்ஸ்க்கான அமௌண்ட்ட நீங்க பே பண்ணா தான் உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. ஸோ அப்ப பர்ச்சேஸ் பண்ணணும் அப்டின்னா, நம்ம என்ன செய்யணும்? கேஷ பே பண்ணணும். ஒண்ணு கேஷா பே பண்ணணும். அப்டி இல்லன்னா என்ன செய்யணும்? செக்கா பே பண்ணணும். இல்லன்னா டிஸ்கவுண்ட்ஸும் இப்ப நீங்க ஒரு ஒரு 20 பென்ஸ் வாங்குறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து அப்போ நீங்க இவ்ளோ பென் வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன குடுப்பாங்க? டிஸ்கவுண்ட் குடுப்பாங்க. அப்ப நீங்க என்னன்னா, டிஸ்கவுண்ட் வந்து நீங்க ரிசீவ் பண்றீங்க. ஓகே. பர்ச்சேஸ் பண்றீங்க சம்டைம்ஸ் அப்டின்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கூட பண்ணுவீங்க. ஏதோ வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கல அந்த திங்ஸ் அப்டின்னா, அது என்ன செய்வீங்க? சம்டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க. வேற என்னலாம் வரும் அதுல பாசிபிலிட்டி இருக்கு? பில்ஸ் அக்செப்டட் வரும். அப்போ டெபிட் சைடு என்ன வந்துச்சோ, அதுக்கு எல்லாமே பேரலா வந்து கிரெடிட் சைடு வரும். செக் வந்து பே பண்ணீங்க அப்டின்னா, அது டிஸ்கவுண்டட். அந்த செக் கூடிய அமௌண்ட் வந்து உங்க அக்கவுண்ட்ல இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அது டிஸ்கவுண்டடு. அதே மாரி பில் பே பண்ணீங்க அப்டின்னா, அந்த பில்ஸ் அக்செப்ட் அது இந்த இருக்கா? பில்ஸ் அக்செப்டட் டெபிட் சைடு இருக்கா? அதுக்கு வந்து பில்ஸ் வந்து டிஸ்கவுண்டட் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் வந்து ஒரு ஃபார்மட்ட வந்து நம்ம இந்த மாரியா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒண்ணுக்கு அடுத்து ஒண்ணா வந்து இந்த மாரி தான் வந்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அப்ப டோட்டல் கிரெடிட்டார்ங்கிற ஃபார்மேட் என்ன ரீசன்க்காக போடுறோம் அப்படின்னா, டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். சரி ஃபார்மேட்ட நல்லா இன்டெப்த்தா கிளான்ஸ் விட்டாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? கிவன் டேட்டா என்ட்ரிய பாருங்க. அப்ப பில்ஸ் பேயபிள் போட்டாச்சு. இப்ப நம்ம டோட்டல் கிரெடிட்டர்ஸ். அப்ப டோட்டல் கிரெடிட்டர்ஸ்க்கு ரிலேட்டடா என்னென்ன என்ட்ரிலாம் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே யூசுவலா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் தான் ஒரு ஃபார்மேட்ல போட போறோம். சரி ஓப்பனிங் சைடு பேலன்ஸ் என்ட்ரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா? அப்ப அதுல டோட்டல் கிரெடிட்டர்ஸ்க்கு என்ன இருக்கு? சண்டே கிரெடிட்டர்ஸ். எவ்வளோ அமௌண்ட்னா 1,20,000. சரி அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து எந்த சைடு வரும்? இந்த இருக்கா? டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மேட்ல கிரெடிட் சைடு வரும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்க. 1,20,000 சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த 1,20,000 போட போறோம். கிரெடிட் சைடு வந்து போட்டாச்சு. சரி வேற என்ன என்ட்ரி கிவன் டேட்டால குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ ஓப்பனிங் வந்து போட்டாச்சு. இந்த டோட்டல் கிரெடிட்டர்ஸ் வந்து 1,20,000 போட்டாச்சு. இதே மாதிரியா சண்டே கிரெடிட்டார்ன்னு குடுத்துருக்காங்க. அப்ப அத எந்த ஃபார்மட்ல யூஸ் பண்ண போறோம்? டோட்டல் கிரெடிட்டார். எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படின்னா 1,50,000. ஸோ அந்த 1,50,000 ஃபார்மட் படி க்ளோசிங் பேலன்ஸ் எந்த சைடு குடுத்துருக்காங்க? டெபிட் சைடு. ஸோ அந்த 1,50,000 என்ன சைடு போட போறோம்? டெபிட் சைட் போட போறோம். டெபிட் சைட் போடுறதுனால 2ன்னு மென்ஷன் பண்றோம். ஓகே. அப்போ ஓப்பனிங், க்ளோசிங் போட்டாச்சு. சரி. வேற என்ன டோட்டல் கிரெடிட்டர்ஸ்க்கு இருக்குன்னு பாருங்க. இந்த இருக்கா? கேஷ் பெய்டு டூ கிரெடிட்டர்ஸ். அப்போ எப்படி நான் இந்த கிரெடிட்டர்ஸ்க்கு ஃபார்மட்ல இந்த என்ட்ரி வரும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றோம்? அதுல என்ன குடுத்துருக்காங்க? கிரெடிட்டர்ஸ். ஸோ அந்த என்ட்ரி வந்து எவ்வளவு இருக்கு? 3,20,000. அப்ப கேஷ் பெய்டுனா ஃபார்மட்ல செக் பண்ணுங்க. இந்த இருக்கா? ஃபார்மட்ல செக் பண்ண அது எந்த சைடு இருக்கு? டெபிட் சைடு. ஸோ அந்த கேஷ் பெய்ட தூக்கி நம்ம எந்த ஃபண்ட் சைடு போடுவோம்? டெபிட் சைடு. இதை போட்டிருக்கோமா? கேஷ் பெய்டு வந்து சம்ல எவ்வளோ அமௌண்ட் பார்த்தோம்? இந்த இருக்கா? கேஷ் பெய்டு வந்து 3,20,000. ஸோ கேஷ் பெய்டு வந்து 3,20,000 வந்து டெபிட் சைடு. ஸோ என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் கிவன் டேட்டால பாருங்க. வேற என்ன என்ட்ரி இருக்கு? டோட்டல் கிரெடிட்டர்ஸ்க்கு ரிலேட்டடா டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளையர். அலோடு பைன்னு இருக்கா? பைன்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஃபார்மட்ல ஆல்ரெடி பார்த்தோமா? இந்த இருக்கா? டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வந்து பையின டிஸ்கவுண்ட் அலோடு பை சப்ளையர்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட தான் வந்து அப்படி ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் எந்த சைடு வருது? டெபிட் சைடு. அப்போ எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னா 10,000. அப்போ டெபிட் சைடு என்ன செய்ய போறோம்? 10,000 டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு சொல்லிட்டு டேரக்டாவே நம்ம போட்டுடணும். அவங்க ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம டேரக்டா கூட போட்டுடலாம். டூ டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட் அக்கௌண்ட்னு சொல்லி 10,000 போட்டாச்சு. வேற என்ன கிவன் என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. கிவன் டேட்டால என்ட்ரி இருக்குன்னு பாருங்க. அதாவது டோட்டல் கிரெடிட்டர்ஸ் ரிலேட்டடா எந்த என்ட்ரியுமே இல்லை. சரி அதே மாதிரி உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப்ல ஒரு ஃபார்மட் பார்த்தோம். என்ன ஃபார்மட் ப்ரீவியஸ் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா பில்ஸ் பேயபிள்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? அப்போ
பில்ஸ் பேயபிள் ஃபார்மட்ல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? சண்டே கிரெடிட்டார்ஸ் வந்து 40,000 அப்படி சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? அதை வந்து நம்ம எடுத்து எங்க போட போறோம் அப்படின்னா டோட்டல் கிரெடிட்டார். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட் தான் பார்த்துட்டு இருக்கோமா? அந்த ஃபார்மட்ல அந்த என்ட்ரியை யூஸ் பண்ண போறோம். சரியா? அப்போ ப்ரீவியஸ் ஃபார்மட்ல யூஸ் பண்ண நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த என்னது 40,000 இந்த சண்டே கிரெடிட்டார் அமௌண்ட்டை வந்து இப்போ நம்ம கரண்டா போட்டிருக்க டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட்ல போட போறோம். சரி, அப்போ ஃபார்மட் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அதாவது பில்ஸ் பில்ஸ் பேயபிள் எந்த சைடு வருது? டோட்டல் கிரெடிட்டார் ஃபார்மட்ல டெபிட் சைடு வருது. ஸோ அந்த என்ட்ரியை தூக்கி போட்டாச்சு. எவ்வளோ அமௌண்ட் நம்ம ப்ரீவியஸ் ஃபார்மட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 40,000. ஸோ அந்த 40,000 என்ட்ரி போட்டாச்சு. சரி, அப்போ கிவன் டேட்டால கொடுத்துருக்க எல்லா என்ட்ரியும் நம்ம என்ன செஞ்சாச்சு? என்ட்ரி வந்து போட்டாச்சு. இப்போ என்ன செய்ய போறோம்? யூஸ்வலா வந்து பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி தான். அப்போ டெபிட் சைடில் உள்ள எல்லா என்ட்ரி என்ன செய்வீங்க? ஆட் பண்ணுவீங்க. டெபிட் சைடில் உள்ள எல்லா என்ட்ரியும் ஆட் பண்ண எவ்வளோ வருது அப்படின்னா 5,20,000. சரி, அப்போ கிரெடிட் சைடில் என்ன என்ட்ரி இருக்கு? இருக்கா? கிரெடிட் சைடில் ஒரே ஒரு என்ட்ரி இருக்கு. என்ன என்ட்ரினா 1,20,000. ஸோ இந்த 1,20,000 டெபிட் சைடு எடுத்து என்ன செய்வோம்? லெஸ் பண்ணும் யூஸ்வலா. எதுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி பேலன்சிங் ஃபிகர். ஸோ டெபிட் சைடில் உள்ள 5,20,000 கிரெடிட் சைட்ல இருந்து எடுத்த கிரெடிட் சைட்ல இருந்து எடுத்த இந்த 1,20,000 என்ன செஞ்சிருக்கோம்? லெஸ் பண்ணிருக்கோம். என்ன ரீசனுக்கு அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி பேலன்சிங் ஃபிகர். அப்படி லெஸ் பண்ணா எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னா 4 lakhன்னு சொல்லிட்டு வருது. சரி, இந்த 4 lakh தான் வந்து இந்த ஃபார்மட்டோட பேலன்சிங் ஃபிகர். சரி, இது என்ன ஃபார்மட் ஆக்சுவலா? டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அப்படிதானே? டோட்டல் கிரெடிட்டார்ஸ். டோட்டல் கிரெடிட்டார்ஸோட பேலன்சிங் ஃபிகர் என்னது அப்படின்னா கிரெடிட் பர்ச்சேஸ். சரி, எவ்வளவு அமௌண்ட்? 4 lakh. ஸோ அதை வந்து கிரெடிட் சைடில் எடுத்து என்னென்னு எழுத போறோம்? கிரெடிட் சைடுங்கிறதுனால பைன்னு மென்ஷன் பண்ணி பை பர்ச்சேஸ்ன்னு சொல்லிட்டு அமௌண்ட் போட்டாச்சு. எவ்வளோ அமௌண்ட்? 4 lakh. ஓகே, இப்போ கிரெடிட் அதாவது பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கிரெடிட் சைடு எல்லாத்தையும் ஆட் பண்ண போறீங்க. கிரெடிட் சைடு எத்தனை என்ட்ரி இருக்கு? 2 என்ட்ரி. ஸோ அந்த 2 என்ட்ரி ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருது? 5,20,000 அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? அப்ப கிரெடிட் சைடு ஆட் பண்ணாலும் எவ்வளவு அமௌண்ட் வருது? 5,20,000. அதே மாதிரியா டெபிட் சைடு உள்ள எல்லா என்ட்ரி ஆட் பண்ணாலும் 5,20,000 வருது. அப்ப டெபிட் சைடும் கிரெடிட் சைடும் அமௌண்ட் எப்படி வருது? பேலன்ஸ் ஆகுது ரெண்டு பக்கம். அப்ப நம்ம செஞ்ச ஃபார்மட் வந்து கரெக்ட். ஓகே, அப்ப இந்த ஃபார்மட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளவு அமௌண்ட்? 4 lakh. அப்ப நம்ம என்ன செய்வோம்? புக் ஆன்சர்ல கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 4 lakh வந்து நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு. புக் ஆன்சரும் வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் எவ்வளவு இருக்கு? 4 lakh. அப்போ ரெண்டும் எப்படி இருக்கு? நம்மளுக்கு புக் ஆன்சர் படி ஆன்சர் வந்து கரெக்டா வருது. ஓகேவா? அப்போ என்ன செஞ்சாச்சு? நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பார்த்து என்னது? அதாவது இங்கே கிரெடிட் பர்ச்சேஸும் 4 lakன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ என்ன அப்படின்னா சம்ல வந்து கிரெடிட் சேல்ஸும் கிரெடிட் பர்ச்சேஸும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம என்ன செஞ்சோம்? இப்படி காலம் மாதிரி போட்டுக்கிட்டு செஞ்சோம். கிரெடிட் சேல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா என்ன செய்யணும்? டைரக்டா கிரெடிட் சேலை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. குட்டி ரீகேப் பார்க்குறோம். கிரெடிட் சேலை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காக ஏன் அப்படின்னா கிரெடிட் சேல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சண்டே டெப்டார் வந்து என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டாங்க கிவன் டேட்டால. அந்த ரீசனுக்காக ஃபர்ஸ்ட் சண்டே டெப்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சண்டே டெப்டார் என்ன ஃபார்மட்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்ல. சரி, அந்த பில்ஸ் ரிசீவபிள் ஃபார்மட்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா சண்டே டெப்டார். அந்த சண்டே டெப்டாரை தூக்கி எதுல போடுவோம்? நெக்ஸ்ட் டோட்டல் டெப்டார்ங்கிற ஃபார்மட்ல யூஸ் பண்ணுவோம். அப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம்? அது மூலமா கிரெடிட் சேல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரி, அப்ப கிரெடிட் சேல் முடிஞ்சிருச்சு. அடுத்து கிரெடிட் பர்ச்சேஸ். கிரெடிட் பர்ச்சேஸை டைரக்டா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா கிவன் டேட்டால சண்டே கிரெடிட்டர்ஸ்ங்கிற என்ட்ரி கொடுத்துருக்க மாட்டாங்க. சண்டே கிரெடிட்டர்ஸ் வந்து தெரிஞ்சாதான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? கிரெடிட் பர்ச்சேஸ். ஸோ அந்த ரீசனுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்ய போறோம்? பில்ஸ் பேயபிள் ஃபார்மட். அந்த ஃபார்மட்டை வந்து போட்டாதான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? சண்டே கிரெடிட்டர். ஓகேவா? அப்ப அந்த சண்டே கிரெடிட்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த என்ட்ரியை தூக்கி எதுல போட போறோம்? டோட்டல் கிரெடிட்டர்ங்கிற ஃபார்மட்ல போட போறோம். சரியா? அப்போ டோட்டல் கிரெடிட்டர் ஃபார்மட்ல அந்த என்ட்ரி போட்டதுக்கப்புறம் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு? கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? அப்போ நம்ம எல்லாமே வந்து புக் ஆன்சரும் வந்து 4 ஆன்சர்ஸ்மே வந்து கரெக்டா வருது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த மாதிரியே வந்து இன்டெப்தா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க பாக்குறதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்டெப்தா பார்த்தாதான் எக்ஸாம்ஸ் அப்போ நீங்க குயிக்கா செய்ய முடியும். எக்ஸாம்ஸ் அப்போ இன்பிட்வீன்ல எங்கேயுமே வந்து உங்களுக்கு என்ன ஆகாது? ஸ்டக்கே ஆகாது. ஸோ இந்த ரீசனுக்காக நீங்க இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிறிஸ்டல் கிளியரா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அதாவது யார் அப்படின்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ்
மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். 12th மேக்ஸ்ல வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு போட்டுட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரியா உங்க ஜூனியர்ஸ் இருக்காங்கல்ல 10th ஸ்டாண்டர்ட், அவங்களுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து நம்ம சேனல்ல அவங்களுக்கும் மேக்ஸும் தியரியும் வந்து பிடிஎஃபா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்க ஜூனியர்ஸ்க்கும் நம்ம சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.